நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் குருபகானுடைய அஸ்தங்கம் மறைவு பலன்கள் காணப்போகிறோம். முதல்ல சுய ஜாதகத்தில், அதாவது ஒரு ராசி கட்டத்தில் சூரியனும் குருவும் இருக்கக்கூடியவர்களுக்கு ஜாதகத்தில் அஸ்தங்கம் ஆனவர்களுக்கு முதல்ல பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ஜாதகத்தில் குரு அஸ்தங்கமாக இல்லை அப்படின்னா நீங்கள் வீடியோ முன்னாடி தள்ளிவிட்டு ராசி பலன் மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கமாக இருந்தால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அஸ்தங்கம் என்பது சூரியனுக்கு, அதாவது ராசி கட்டத்தில் சூரியனுக்கு முன்னாடி கிரகம் இருந்து வான்வெளியில் பார்க்கும்போது சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சூரியனுக்கு பின்னாடி இருந்து கிரகம் சூரியனை நெருங்கும். மேற்கே கிரகம் அஸ்தங்கமாகி சூரியனுக்கு பின்வீட்டில் கிழக்கே உதயமாகும். அதாவது சூரியன் உதயமாவதற்கு முன்னாடியே கிழக்க கிரகம் உதயமாகும். அஸ்தங்கம் உதயம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் தள்ளிவிட்டு பாருங்கள். சுய ஜாதகத்தில் குருபகான் அஸ்தங்கம் ஆன ஜாதகர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் வம்சாவளியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தில், அதாவது குரு நட்சத்திரம், சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் இருக்கிறது. அந்த மக நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் பிறப்பாங்க. குருபகானுடைய புனர்பூசம், விசாகம், போரட்டாதியில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. அதே மாதிரி சூரிய பகவானுடைய கிருத்திகை, உத்திராட நட்சத்திரத்தில் 2 பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. இது குரு சூரியன் ஒரு ராசி கட்டத்தில் இணைந்து இருக்கக்கூடிய ஜாதகருடைய குடும்பத்தில். குரு அஸ்தங்கமான ஜாதகருடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குருபகானுடைய பெயரை கொண்டவர்கள் நபர் இருப்பார். அதாவது பொன்னவன், தெய்வ சிகாமணி, இந்த மாதிரி குருபகானுடைய தெய்வ அருள் கொண்ட, தெய்வ பெயரை கொண்ட நபர்கள் இருப்பாங்க. அந்த பெயர் கொண்ட பரம்பரையாக இருக்கும். குரு அஸ்தங்கமான இந்த ஜாதகருடைய பரம்பரையில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு உடையவர்கள் இருப்பாங்க. அதாவது கோயிலுக்கு பரம்பரையாக வேண்டுதல் வைத்து கோயிலுக்கு மெரமணம் ஓடுறது, தேர் வடம்பிடித்து இழுப்பது, கோவிலுக்கு இவங்களுடைய காணியாசி இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், பார்த்தீங்கன்னா சன்னியாசியா வீட்டை விட்டு குடும்பத்தை விட்டு காணாமல் போனவர்களும் இருப்பாங்க. பேங்கில் கடன் வாங்கி பல வருட காலம் வட்டி கட்டி கொண்டே இருப்பவர்களும் குரு அஸ்தங்கமான குடும்பத்தில் இருப்பாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புத்திர தோஷம் என்பது இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகன் தன்னுடைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கமாச்சுன்னா குருவுடைய காரகம் முதல்ல குழந்தை. தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய பங்களிப்பு என்பது ஜாதகனுடைய பங்களிப்பு குறைவாக தான் இருக்கும். தன் குழந்தைகள் மேல் பாசம், பரிவு பெரும்பாலும் காட்ட மாட்டாங்க. தன் குழந்தைகளுக்கு குரு அஸ்தங்கமான ஜாதகனால் உதவி என்பது குறைவாக இருக்கும். குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு சரியான காலகட்டத்தில் சரியான வயதில் திருமணம் செய்ய மாட்டாங்க. அதனால் குரு அஸ்தங்கமான ஜாதகனுடைய பிள்ளைகளுக்கு புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் தடை தாமதத்தை உண்டாக்கும். அதாவது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிள்ளைங்க விஷயத்தில் குரு அஸ்தங்கமானவர்கள் காலம் கடத்தி விடுவார்கள். வயது கடந்து திருமணம் செய்து அவங்களுக்கு புத்திர தோஷத்தை இவங்களே ஏற்படுத்தி விடுவார்கள். குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் நான் மட்டுமே நீதிமானாக இருக்கிறேன், உண்மையாக பேசுகிறேன், நான் மட்டும்தான் நீதியை காப்பாற்றுறேன் அப்படின்னு இவங்கள நினச்சிக்குவாங்க. தன்னுடைய அதிகாரத்தில் குரு அஸ்தங்கமான ஜாதகர்கள் தன்னுடைய அதிகாரத்தில் குடும்பத்தை நடத்துவாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக நகை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அதாவது உங்களுடைய வயதில் ஒரு 30 பவுனு 40 பவுனு 50 பவுனு கண்டிப்பாக வந்து நீங்கள் தங்க நகை வாங்குவீங்க. குரு அஸ்தங்கமான ஜாதகருக்கு கண்டிப்பாக பண பற்றாக்குறை என்பது உங்களுடைய வயதில் வாழ்நாளில் வந்துக்கிட்டே இருக்கும். கை செலவுக்கு பணம் இருக்கும், திடீர்னு பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரியான பண பற்றாக்குறை குரு அஸ்தங்கமான ஜாதகர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குரு அஸ்தங்க பலன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக தெளிவாக காணலாம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அஸ்தங்கம் மேற்கே மறைவு பலன் காணலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடகராசியில் குரு உச்சம் பெற்று மேற்கே அஸ்தங்கம் ஆகிறார். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 26ஆம் நாள் 10/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 10 மணி அளவில் குருபகவான் மேற்கே அஸ்தங்கம் ஆகிறார். 9/8/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி அளவில் குருபகவான் வந்து கிழக்கே உதயமாகிறார். குருபகவானுடைய அஸ்தங்க காலம் 30 நாட்கள். மகர ராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. இப்போ எதிர்வரக்கூடிய இந்த 30 நாட்கள் மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம் சார்ந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு வேலை உத்தியோகம் சார்ந்து இடம் மாற்றங்கள், அதாவது உங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடி இடமாற்றங்களாக கூட இருக்கலாம். இடமாற்றங்களை ஏற்படுத்தும். அதனால் வந்து அலைச்சல்களை உண்டாக்கும். 7வது வீட்டிலே குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது எதிர்வரக்கூடிய இந்த 30 நாட்கள் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய முயற்சிகளில் உங்களுடைய பயணங்களில் கொஞ்சம் கூடுதலான அலைச்சல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குரு அஸ்தங்கமாக செல்லும்போது இந்த 30 நாட்களில் ஒரு நாளாவது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் நீங்கள் வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க. மகர ராசி அன்பர்கள் சாபம் விடுவதில் கில்லாடிகள். இந்த 30 நாட்களில் உங்கள் பிள்ளைகளையோ குடும்ப நபர்களையோ அல்லது வயதில் பெரியவர்களையோ இந்த காலகட்டத்தில் சாபம் விடாமல் பார்த்துங்க. 7வது வீட்டிலே குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது தெய்வஸ்தலங்களுக்கு நீங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா, பாத யாத்திரை, கிரிவலம் இப்படி வந்து தெய்வஸ்தலங்களுக்கு இந்த 30 நாட்களில் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 7வது வீட்டிலே குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது கணவன் மனைவிக்குள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த காலகட்டத்தில் அனுசரிப்பு வேண்டும். ஏன்னா வந்து குரு அஸ்தங்கம் அப்படின்னாலே என் குடும்பம் தான் பெருசு, நான் தான் வந்து எங்கள் வம்சத்தில் உண்மையை மட்டும்தான் பேசுவோம், நீதி நேர்மை தவறாதவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க. இதை வந்து இந்த காலகட்டத்தில் மகர ராசி என்பவர்கள் அடுத்த 30 நாட்கள் தவிர்ப்பது நல்லது. மகர ராசிக்கு 7வது வீட்டிலே குருபகவான் அஸ்தங்க நிலையில் செல்லும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பண பற்றாக்குறை என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீடிக்கும். வீடு கட்டுவதற்கோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ உங்களுடைய தேவைக்காக இந்த காலகட்டத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கண்டிப்பாக வந்து மகர ராசிக்கு விரையாதிபதி 3ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு அஸ்தங்க நிலையில் செல்லும்போது உங்களுக்கு வந்து கை செலவுக்கு பணம் இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். கொஞ்சம் வந்து இந்த காலகட்டத்தில் செலவு வந்து குறைத்து கொள்வது நல்லது. உங்களுடைய கௌரவம் மதிப்பு மரியாதைக்கு பங்கம் வராத மாதிரி மகர ராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. 7வது வீட்டிலே சூரியன் குரு இணைவு. கடந்த காலங்களில் கடந்த வருடங்களில் உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா இந்த குரு பகவானுடைய அஸ்தங்க காலத்தில் அந்த கோர்ட்டு கேஸு உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பாகி முழுமையாக தீர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த 30 நாட்களில் உங்களுக்கு உண்டு. மகர ராசிக்கு 12ஆம் அதிபதி அஸ்தங்க நிலையில் செல்லும்போது அரசு சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா மகர ராசிக்கு குரு எவ்வழியிலும் ஒரு பிரச்சனை தான் கொடுப்பார். குரு அஸ்தங்கமாக செல்லும்போது யோகமாகவும் உங்களுக்கு வந்து வேலை செய்யும்.
மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கரு உருவாச்சுன்னா இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா ஒரு நட்சத்திரத்தில் 2 குழந்தைகள் உங்கள் வீட்டில் பிறப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மகர ராசிக்கு 7வது வீட்டிலே குருபகவான் உச்ச நிலையில் மேற்கே அஸ்தங்கமாகி செல்லும்போது எதிர்வரக்கூடிய 30 நாட்கள் நீங்கள் குழந்தைகளை திட்டாமல் அடிக்காமல் சாபம் விடாமல் பார்த்து கொள்ளுங்க. மற்றபடி பணம் சார்ந்த விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருங்க. மகர ராசி என்பவர்கள் இந்த 30 நாட்களை எளிமையாக கடந்து விடலாம். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.